புத்தி குரங்காக இல்லாமல் இருந்தால் சார். ஆக இவன் பிறந்த பொழுது இவனுக்கு எருமை கடாத்தலை. 5 பிராயம் நிரம்பிய மகிஷாசூரன். இவன் சூரன், அசுரன், அரக்கன், இராக்கதன். 5 வயசு இருக்கிற பொழுதே இவன் ஒரு ஹை ஜம்ப் பண்ணான்னா எங்கடா போவான்? அப்படி தேவலோகத்தை தாண்டி போய் கீழே இறங்குவான். அவ்வளவு சக்தி படை. குருஜி, மற்றொரு சந்தேகம். ஒரு மனிதனாக எருமை மாட்டு தலையோட பிறந்த ஒரு 5 வயது குழந்தை இப்படி ஜம்ப் பண்ணினா அவ்வளவு உயரம் தாண்டி குதிக்க முடியுமா? என்ன கதை விடுறீங்க என்று கேட்பார். இப்ப சமீப காலத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் அதிகம் பழக்க உள்ள ஒரு சுவாமிஜி, பெயரை சொல்ல விரும்பவில்லை, அவர் ஒரு இயக்கம் நடத்தி வருகிறார். அந்த இயக்கத்திலே ஒரு சில சீடர்களுக்கு அவர் டிரான்சிடென்டல் மெடிடேஷன் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த மெடிடேஷன் செய்கின்ற பொழுது உடலானது பூமியை விட்டு 5 அடி உயரம் வருகிறது. அதே விவேகானந்தர் காலத்திலே சமீபத்திலே 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த விவேகானந்தர் கண்மூடி கண் திறப்பதற்குள் ஆசிரமத்திலே இவரை கதவிலே வைத்து உள்ளே வைத்து அறையிலே வைத்து பூட்டினார்கள். மறைந்து விட்டு ஆசிரமத்திலே தோன்றினார். இப்பொழுது 100 ஆண்டுகளுக்கு முன்னால், அதே இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமலிங்க வள்ளலார் என்ற அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று தைப்பூச திருநாளே அவருடைய திருநாளாக வழங்கக்கூடிய பெருமகான் இன்றும் பண்டுருட்டிக்கு போகும் வழியிலே வடலூர் என்னும்படியான திருத்தலத்திலே பண்டுருட்டியிலிருந்து கும்பகோணம் போகின்ற பாதையிலே நெய்வேலி ஜங்ஷனுக்கு அடுத்தது வடலூர். அந்த வடலூர் என்னும்படியான திருத்தலத்திலே வாழ்ந்து வந்த ராமலிங்க வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று தமிழ் தெரிந்தவர்களுக்கு ராமலிங்க வள்ளலாரை தெரியாமல் இருந்திருக்க முடியாது. அருட்பா அருட்பா என்று கூறுகிறோமே, அதை ஆக்கியவர், எழுதியவர். கடைசி காலம் வரும்பொழுது சொன்னார் மக்களை பார்த்து, வந்தேன், கடையை திறந்தேன், வாங்குவோர் இல்லை, செல்கிறேன் என்று சொல்லி அந்த அறையினுள் சென்று கதவை சாத்தினார். அரை மணி கழித்து அனைவரும் திறந்து பார்த்தால் உள்ளே அவர் இல்லை. பஞ்சபூதங்களினாலே ஆக்கப்பட்ட இந்த சரீரத்தை பஞ்சபூதங்களாகவே அந்தந்த இயற்கையோடு இணைத்துவிட்டு இறைவனோடு சிவமயமாக மாறினார். சமீப காலத்திலேயே இது நடக்குமானால் இதை காட்டிலும் சக்தி வாய்ந்தவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே ஏன் தான் அவ்வளவு உயரம் தாவ முடியாது? அன்று ராமன் ராவணனை வென்று சீதா விராட்டியை அழைத்துக் கொண்டு புஷ்பக விமானத்திலே ஏறிக்கொண்டு ஆகாய மார்க்கமாக அயோத்தி வந்து சேர்ந்தார் என்று ராமகாதை படிக்க புஷ்பக விமானமாவது ஆகாயத்திலாவது பறப்பதாவது என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று நம்புகிறார்கள். இந்த ஆகாய விமானம் வந்தது. ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தவன் மனிதன் தானே. எவ்வளவு, அதுவும் இப்பொழுது புதுசா வந்திருக்க 747 ஜம்போ ஜெட். 400 பேர் அமரலாம். ஒத்தனும் போற போது லக்கேஜ் கொஞ்சமாக கொண்டு போறான். மினிமம் 20 கேஜினா 40 கேஜி வச்சிருந்து அந்த பிளைட் கம்பெனியில எவனாவது தெரிஞ்ச பேரா இருந்தா அதை 20 அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ஒரு மாதிரியா கனமா 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 தூக்கி கனவான்கள் எல்லாம் ஏறி பறக்கிறார்கள். அந்த ஏரோப்ளேனே வெயிட் 400 பேர் எக்ஸ்ட்ரா வெயிட். இவன் தூக்கிட்டு போற சாமான் வேற. இவ்வளவையும் தூக்கி கொண்டு 32,000 அடி உயரத்தில் அதிவேகமாக பறந்து செல்லக்கூடியும் என்றால் அந்த நாளிலே ஏன் புஷ்பக விமானம் பறந்திருக்க முடியாது? இது எந்திரத்தினாலே சென்றது, அது மந்திரத்தினாலே சென்றது. இரண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். மந்திரத்திலே மாங்காய் விழ முடியுமா என்று கேட்பார்கள். ஏன் முடிய? புட்டப்புறத்திலே ஒரு மகான் விளங்கி வருகிறார். கையை தூக்கினால் நினைத்தது வருகிறது. உன்னால் கொண்டு வர முடியுமா? மந்திரத்தால் மகேசனை காண முடியும், மந்திரத்தாலும் காண முடியும். ஆகையினாலே உலகத்திலே யாரும் எதையும் எப்படியும் சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை வேண்டும். ஒன்றும் வேண்டாம், இங்கு பார்த்துக் கொள்ளுங்களே. தைப்பூச திருநாளிலே சிங்கப்பூரிலே உடலெல்லாம் வேல்களை குத்திக் கொண்டு செல்லுகிறார்கள். வலி எடுக்கிறதா, அழுகிறார்களா? சாதாரண நாளிலே இந்த வேல் குத்துகின்றவர்கள் காலிலே ஒரு முள் குத்தினாலே ஐயோ ஐயோ என்று அலறுகிறார். அவன் அத்தை திருநாளிலே உடலெல்லாம் ஊசி முனை போன்ற வேல்களை குத்தும் போது அழுகிறானா? முருகா 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 என்று ஆனந்த பெருவெள்ளத்திலே ஓடுகிறானே, ஆடுகிறானே. இது மந்திரத்தால் நடப்பதா அல்லது உன் எந்திரத்தால் நடப்பதா? இன்றைக்கும் தீமிதி நெருப்பு திருநாள் என்று கூறுவார்கள். ஆதிபராசக்தி அன்னை மகாமாயனுடைய சன்னதியிலே நெருப்பை அள்ளி கொட்டிவிட்டு ஒண்ணுமில்ல ஒரு ஊதுபத்தி சொடல் மேல உண்டாயோ என்று கத்துகிறோமே. சொலிக்கின்ற நெருப்பு தடல்களை போட்டுவிட்டு தன் மீறி ஏறி நடக்கிறார்களே, ஓடுகிறார்களே. காலிலே கொப்பளங்கள் வருகின்றன, சுடுகின்றனவா, அழுகின்றார்களா? இது மந்திரத்தால் இல்லாமல் தந்திரத்தாலா, எந்திரத்தாலா? ஆகினாலே எல்லாவற்றிற்கும் காரண காரியங்கள் உண்டு. அதற்கு காலத்திற்கு ஏற்ப நடக்க உலகத்திலே பல பேர்கள் கூறுகிறார்கள், காலத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டாமா? என்ன ஒருத்தர் கேட்டார், குருஜி நீங்க திருப்பி திருப்பி இந்து கலாச்சாரம் 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 திருப்பி திருப்பி இதையே சொல்றீங்களே, காலத்துக்கு தகுந்தாமல் யூ ஆல்சோ மஸ்ட் அட்ஜஸ்ட். பேண்ட் போட்டுக்கணுமா? காலத்திற்கு தகுந்தாற் போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்ற உங்களிடத்திலே கூறுகிறேன், காலம் மாறிவிட்டது என்று நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள்? காலம் மாறவில்லை, நாம் தான் மாறிக்கொண்டு வருகிறோம். அன்று இந்த உலகம் தோன்றிய போது கிழக்கேதான் உதித்த சூரியன், இன்றும் அங்கேதான் உதிக்கிறார். அஸ்தமனம் மேற்குதான் ஏற்படுகிறது. உலகம் தோன்றிய நாள் முதற்கொண்டு இன்றும் மேற்கேதான் நடக்கிறது. அன்றும் இரவிலே 15 நாட்களுக்கு ஒருவரை சந்திரன் பூரணமாக காட்சி கொடுத்தான்.
15 நாட்களுக்கு ஒரு முறை இருட்டாக காட்சி கொடுத்தார். இத்தனை நாட்களுக்கு முறை இப்படியானது சந்திரனும் பூமியும் சுற்றி வருங்கால் கிரகணங்கள் ஏற்படுகின்ற அன்று எப்படியோ அதேதான் இன்று. அன்று மல்லிச்செடியிலே மல்லிப்புதான் பூத்தது, இன்றும் மல்லிச்செடியிலே மல்லிப்புதான் பூக்கிறது. அன்று தென்னை மரத்திலே தேங்காய் தான் காய்த்தது, இன்றும் தென்னை மரத்திலே தேங்காய் தான் காய்க்கிறது. அன்றும் பருவ காலங்களிலே காற்று தென்மேற்கு வடகிழக்கு பருவ காற்றுகள் அந்தந்த திசையிலிருந்து தான் வீசினே, இன்றும் அந்தந்த திசையிலே தான் இருந்து வீசுகின்றன. அன்றும் சமுத்திரத்திலே அலை ஓயவில்லை, இன்றும் அலை ஓயவில்லை. அன்றும் ஆறுகள் எல்லாம் சமுத்திரத்திலே தான் போய் சேர்ந்தன, இன்றும் சமுத்திரத்திலே தான் போய் சேர்ந்தன. உலகம் தோன்றிய போது கடல் கரிப்பாக உப்பாக இருந்தது, இன்று இனிக்கவில்லை நெஸ்கேஃபா, இன்றும் அது கரித்துக் கொண்டிருக்கிறான். சொல்லுங்கள், காலம் மாறிவிட்டதா? அன்றும் இரவு உண்டு, இன்றும் இரவு உண்டு. அன்றும் பகல் உண்டு, இன்றும் பகல் உண்டு. அன்றும் குழந்தைகள் தாய் வயிற்றிலே தான் தோன்றி பிறந்தன, தந்தை வயிற்றிலே தோன்றி பிறக்கவில்லை. இப்போது ஆம்பளையா பிறக்கிறாங்க, இன்றும் தாய்தான் பெற்று வளர்க்கிறார். பேண்ட் போட்டுண்டா இருக்கட்டும் இந்த தாய், இல்ல லுங்கி கட்டினவளா இருக்கட்டும், வேஷ்டியே கட்டிட்டு வரவளா இருக்கட்டும், இவள் கரு தரித்துதானே ஆக வேண்டும். ஆகினாலே காலம் மாறிவிட்டது, காலத்திற்கு ஏற்ப நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறீர்களே, காலம் எங்கே மாறியது என்றுதான் உங்களை கேட்கிறேன். காலம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டு என்று பாடலே உண்டு, சினிமா பாட்டு ஒண்ணு நினைப்புக்கு வரும். ஆகினாலே காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சுன்னு காலத்தின் மீது பழியை சுமத்திவிட்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு வருகிறோம். காலம் மாறவில்லை, அது அப்படியே தான் இருக்கும். நாம் தான் மாறிக்கொண்டு வருகிறோம். இந்த மாற்றம் நாம செய்து கொள்ளுகின்ற மாற்றம் அல்ல, அறியாமையினாலே மாயையினாலே ஆண்டவனுடைய படைப்பே அப்படி அமைந்திருக்கிறது. கலி முடிகின்ற பொழுது இப்படித்தான் இருக்கணும். 5000 ஆண்டுகள் கடந்து விட்டோமே கலியிலே, 10,000 ஆண்டுகள் அதனுடைய முழு ஆயுள், அதிலே 5000 ஆண்டுகளை கடந்து விட்டோம், இப்படித்தான் இருக்கும். கலி முடிவிலே எப்படி இருக்கும் என்று பௌஷ்ய புராணத்திலே வேதவியாசன் எழுதிவிட்டார். தும்பப்பூ பறிக்க தொரட்டுக்கோல் பயன்படுத்துவான் மனிதன் என்று எழுதியிருக்கிறார். நடக்கத்தான் நடக்கும். தும்பை செடி இருக்கிறது, தும்பை செடி, அது சுமார் 1 அடி 1.5 அடி உயரத்துக்கு மேல வளராது. அதுல இருக்கிற தும்ப பூவை பறிக்க மனிதன் குச்சியை பயன்படுத்துவானா என்று சொன்னா, அப்ப அவன் உயரம் குறைந்து கொண்டு வருகிறோம். துவாபர யுக முடிவிலே மனிதனுடைய உயரம் சராசரி உயரம் 12 அடி. யுக ஆரம்பத்திலே மனிதனுடைய சராசரி உயரம் 10 அடி. இன்னைக்கு உலகத்துல கணக்கு எடுத்திருக்கிறார்கள், சராசரி உயரம் 3.5 அடி. இன்னும் ஒரு 50 வருஷம் போச்சுன்னா அது 3 அடி. இப்படி நம்மை நாம் குறைத்துக் கொள்வதோடு அல்லாமல் நம்முடைய உருவமும் குறைந்து கொண்டு வருகிறது. ஆகையினாலே காலம் மாறிவிட்டது என்று காலத்தின் மீது பழி சொல்லாதீர்கள், ஒத்துக்கொள்ள முடியாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொண்டே வருகிறோம். குருஜி, நீங்க ஒரு துறவி, சன்னியாசி, காஷாயம் கட்டியவர், ஆசிரமவாசி, நீங்க இப்படித்தான் பேசுவீங்க, உங்களுக்கு உலகம் தெரியாது. You do not know about this present condition of the world என்று சொல்லுவீர்கள். உங்க மாதிரி நான் பேண்ட் போட்டவன் தான், உங்க மாதிரி கோட்டு போட்டவன் தான், என் மாதிரி ஒரு பய ஹேர் டிரெஸ் பண்ணிக்க முடியாது. அப்படி உட்காந்தோம்னா பொம்பளைங்க தோத்து போனோம். அவங்களுக்கு 1/2 மணின்னா எனக்கு 2 மணி நேரம். அப்படியெல்லாம் என்னென்னமோ போட்டு தலைய கோதி கீதி, அப்பெல்லாம் கேர்லிங் ஹேர் சுருண்டு இருக்கும், அதை சரி பண்ணி அந்த டைய கட்டிட்டு அந்த கோல்டன் வைர மோதிரமும் என்னோட சொக்கா துணிமணிய வாஷ் பண்றதுக்கு நான் நியூயார்க்கு தான் அனுப்புற வழக்கம், மாசத்துக்கு ஒரு தடவை. அப்படி கோடீஸ்வரம் மட்டும் புள்ள அப்படியெல்லாம் பார்த்தவனால நீங்க என்னமோ ஆசிரமவாசி பண்டாரம் என்ன சொல்லி நீங்க ஏமாத்த முடியும். கார் ஓட்ட தெரியும், பிளேனே பாரத தேசத்துல சுதந்திர இந்தியாவில முதல் பைலட். ஆகினால் ஏரோப்ளான் ஓட்டினவன் எப்படி எல்லாம் நாகரிகமா இருந்திருக்க முடியும்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டும். உங்களுக்கே தெரியும். இவ்வளவையும் பார்த்துட்டுதான் காலத்திற்கு ஏற்ப காலம் மாறவில்லை, நாம் தான் மாறிவிட்டோம் என்று குருநாதன் திருவிழா உணர்ந்து கொண்டு ஒரு சன்னியாசியினுடைய கோலம் எப்படி இருக்க வேண்டும், அவன் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், அவன் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்று குருநாதன் சொல்லிக் கொடுத்ததை வைத்துக் கொண்டு அவரொருளாலே நான் நடந்து வருகிறேனே தவிர காலம் மாறிவிட்டது என்று குறை கூறத்திற்கு நான் தயாராக இல்லை. நாம் தான் மாறிக்கொண்டு போகட்டும் ஒன்று கூறுகிறேன். நீங்கள் பரதேசி பண்டாரம் இப்படித்தான் கூறுகிறீர்கள், இத்தனை பேர் ஏனையா என்னை சுற்றி வருகிறீர்கள், உங்களை சுற்றி ஒருவரையும் காணோமே. ஆக காலத்தோடு ஒட்டி மாறாதவனை சுற்றி என்றுமே 10 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். நீ மாறிவிட்டால் எல்லாமே மாறிவிடும், நீ மாறாமல் இருந்தால் ஒன்றுமே மாறாது. ஆகினாலே பிறவி எடுத்த பயன் என்று அறிய வேண்டும். அந்த அளவில் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளோடு இணைய வேண்டும் என்று பெருத்த ஆவல் நம் உள்ளே இருக்குமானால் தாயை பற்ற வேண்டும். அந்த தாயை பற்றுகின்ற பொழுதுதான் நமக்கு பூரண அருளும் பேரின்ப நிலையும் அழியாத செல்வமான இந்த நிலை கிடைக்கும். அந்த அளவிலே மாயா பெற்றெடுத்தாள். சின்ன குழந்தை ஒரு தாவினான சொர்க்கத்தை தாண்டிட்டு வருவோம். தேவேந்திரன், வருணன்,
வாயு, அக்னி இது போன்ற தேவதைகள் எல்லாம் வாழ்கின்ற தேவலோகம். தேவலோகமே ஒரு கிடுகிடுத்து தான் இவன் ஒரு ஜம்ப் பண்ணவன். அவன் ஒண்ணும் பண்ணல, காரில் வைக்கல, அப்படி தாண்டினான் தேவலோகத்தை. இவன் காத்துப்பட்டு தேவலோகமே ஆடிட்டான். தேவேந்திரன் கேட்கிறான், தன்னுடைய குருவான பிரகஸ்பதியை அழைத்த, ஐயனே என்ன திடீரென்று தேவலோகம் ஆடுகிறதே என்ன? சிரித்தார்.